அத்தை, சொல்லு மருமவளே. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளு? இன்னைக்கு கிளீனிங் டே. வாய்க்குள்ள கொசு போயிட போது, வாயை மூடுங்க. ஆமால, இன்னைக்கு கிளீனிங் டேல மறந்தே போயிடுச்சு. ரெடியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல் வீட்டையும் கிளீன் பண்ணணும். பண்ணிட்டா போச்சு. என்னம்மா பண்ணிடுவோம். என்னத்த பண்ண போறீங்களோ? நல்ல காலத்திலே ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? ரெடியா இருங்க, நான் வரேன். என்னடி கிளீனிங் டே ஆம்ல? அதுக்கு நம்ம இங்க இருந்தா தான பண்ண சொல்லுவா. அதாவது காரணத்தை சொல்லி வெளியே ஓடிட்டா அவளே செஞ்சு முடிச்சிருவா. அப்படிதானே? கரெக்ட்டா சொல்லிட்டியே. நீதான் ஐடியா குடுக்கறதுல கில்லியாச்சு. சரி வா ஓடிடுவோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இன்னைக்கு மட்டும் நம்ம ஒண்ணா போனோம்னு வையி, அவங்க கிட்ட கையும் களமா மாட்டிப்போம். என் வழி தனி, உன் வழி தனி. ஓ சரி சரி. முதல்ல நான் போறேன், அப்புறம் நீ வா. என்னம்மா, எங்க போற? அண்ணி ஒரு புக் வாங்கணும், அதான் கடைக்கு போறேன். நல்ல காலத்திலே நீ படிக்க மாட்டியே. இப்ப தேவை போறேன். சரி போ, சீக்கிரம் வந்து. வந்துடுறா நீ. ஆளப்பாரு போயிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். ஆளை பார்த்தா புக் வாங்க போற மாதிரியே தெரியலையே. சரியில்லையே. ஆஹா, முதல்ல கருப்பு காய் போகுது, இப்ப சிவப்பு காய் போகுது. சரியில்லையே. என்னங்க துபாய் குறுக்கு சந்தா? யார்கிட்ட காதுல பூச்சி துதுன்னு தெரியலையே. ரைட் சைடா? துபாயில குறுக்கு சந்தே இல்ல. போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. அத கூட சொல்ல தெரியாம நீ கிளம்பி மாட்டிடுச்சு. அத்தே ஃப்ரெண்ட். ஓ, எங்க போறீங்க அத்தை? ஃப்ரெண்ட் வந்து சொல்றேன். நீ வேலையெல்லாம் முடிச்சு வை, வந்து சொல்றேன். முக்கியமான விஷயம். தெரிஞ்ச சொந்தக்காரவ ஊர்ல இருந்து வராவோ. இதுக்கும் துபாய் குறுக்கு சந்தைக்கும் என்னத்த சம்பந்தம்? வந்து சொல்றேன். ஹலோ, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பாடலாம் பட வேண்டியதா இருக்கு. ஓஹோ, கதை அப்படி போதும். கேள்வி கேட்டே கொள்றாயா? செத்த கிளவிய கிளீன் பண்ண சொன்னா அம்மாவை பொண்ணு ஓட்டமா ஓடுறிய. என்ன நடிப்பு, உலகமாக நடிப்புடா சாமி. என்கிட்டே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். நம்மலாம் வெளியில வந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அண்ணி வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு வழி அவளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பா. அப்போனா நம்ம பிளான் சக்சஸ். வாடி போவோம். என்னம்மா இது? என்ன மருமகளே இந்த கோலம்? ஆமத்த, வெளியே போயிருந்தீங்களே, வந்துட்டீங்களா? வந்துட்டோம். ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்ட் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கும், அதான் என்ன கூப்பிட்டுருக்கா. நான் வேற போகணும், நேரமாச்சு. வரேன். அதான் வந்துட்டீங்களே, நான் வரதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுங்க. புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? என்னால பண்ண முடியாது. ஒரு வகையில நீங்க முன்னாடியே போயிட்டு வந்ததும் நல்லதுதான். ஏன்னா கிளீனிங் வேலையை நீங்க 2 பேரும் பார்க்க போறீங்க பாத்தீங்களா? மறக்காம முடிச்சிருங்க. போயிட்டு வரேன். யார்கிட்ட? என்கிட்டயே வா. போச்சு, இதுக்குதான் அப்பவே சொன்னேன். மொத்தத்தையும் நம்ம தலையிலேயே கட்டிட்டாளா? அவங்கள தனியா விட்டுட்டு போக வேணாமான்னு உதவி பண்ணலாம்னு சொன்னல. கூட மாட கை கொடுத்துருக்கலாம்ல. இப்படி என்னையும் கூட்டிட்டு போயிட்டியே. அடி பாவி, என்னடி மாத்தி பேசுற? மொத்த பிளானையும் போட்டவளே நீ தானடி. மொத்தத்தையும் இப்ப ஏன் பக்கம் திருப்புற? அதான் மொத்தத்தையும் தலையில கட்டிட்டாலே. நீயே பாரு, என்னாலலாம் முடியாது. அடி பாவி. சொன்னங்களே, கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.